வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம டீசால்ரிங் எப்படி பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு காம்பனண்ட் எடுக்கணும்னு டீசால்வ் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒரு போர்டில் எந்த காம்பனண்ட் வேணாலும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். ட்ராக் எதுவும் ஃபெயிலியர் ஆகாமல் நாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த காம்பனண்ட் எடுக்கணுமோ அந்த காம்பனண்ட்டுக்கு எத்தனை லீடு த்ரூ ஹோல்ஸ் 2 லீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு கெப்பாசிட்டருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த லீடு வந்து லைட்டாக ஹீட் பண்ணணும். டீசால் விக்கு யூஸ் பண்ணுங்கள், டீசால் பம்ப் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸஸ் லெட் எடுக்கிறதுக்கு டீசால் பம்ப் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ரெசிடியூவல் இருக்கும் இல்லையா, ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம டீசால் விக்கு யூஸ் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறோம், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு டீசால் பம்ப் ஒன்று தேவைப்படும். இந்த மாதிரி டீசால் பம்ப் இல்லையா, இதோட பெஸ்ட்டு பம்ப் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஓகேவா. தென் அதற்கு பிறகு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு டீசால்ரிங் விக்கு வேணும். டீசால்ரிங் விக்கு இது மார்க்கெட் லோக்கலில் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அந்த காம்பவுண்டை பிடிச்சி இழுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக டீசால்வ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சரி, இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னோம். அதாவது இந்த மாதிரி 4-in-1 ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து பிசிபியை ஹோல்டு பண்ணி பிடிக்கும். இல்லை அப்படின்னா இந்த போர்டு ஸ்லிப்பாகி நழுவி போய்கிட்டே இருக்கும். ஒரு சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டு வித் லென்ஸு, ஒரு இன்னரில் ஒரு லென்ஸ் இருக்குது, மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் வித் லைட்டோடு இருக்குது. இந்த 4-in-1 இருக்கிறதுனால ஹெல்பிங் ஹேண்டுன்னு பேர், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து எலக்ட்ரிக்கல் டீசால்டர் பம்ப். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஈஸியஸ்ட்டு சால்வேஷன் என்ன அப்படின்னா, இந்த பம்பில் என்ன பண்ணுறோம், ஏஸ் யூஸ்வலாக தான் இங்கே ஒரு தம்ப் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே ஏர் வெளியே போயிடும். மறுபடி ப்ரெஸ் பண்ணும்போது ஏர் உள்ளே போகும்போது உருகுன லெட்டு உறிஞ்சிக்கும். நமக்கு ஒரு ஐசி இருக்குது, ஈப்ரோம் ஐசி, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஐசி, இந்த மாதிரி 40 பின்னு 48 பின்னெல்லாம் இருக்குது. இந்த ஐசியில் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து டீசால் பம்ப் வச்சு ஒரு தடவையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டீசால் பம்ப் இருந்தால் அவங்க ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடவே இந்த மாதிரி ஒரு டியூசர் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் அண்டு பெண்டு டியூசர் இருக்கணும். நல்ல குவாலிட்டியாக இந்த மாதிரி குயிக் பிக்ஸோட லெட் இருக்கணும். இதெல்லாம் இருந்துன்னா இது பாசிபிள். ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போது நம்ம பார்க்கலாம். இதை ஒரு அயன் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த அயன் மூலிமா என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு போர்டிலேருந்து நான் லெட்டு மெல்ல ரிலீஸ் பண்ணுறேன். எப்படி ரிலீஸ் பண்ணின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5-point and home theater assembling and troubleshooting, induction stove, all SMBS, UPS, inverter, emergency light, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஒவ்வொரு வகுப்புமே ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கிறதுனால யார் வேணால் எளிதில் படிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வேணும், இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். நீங்களும் விருப்பம் இருந்தால் ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதான் இந்த சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது எலக்ட்ரிக்கல் டீசால்டர் பம்ப் சேம் லைக் தட், இதே பம்ப் தான் இருக்குது உங்களுக்கு. இதில் இந்த டிப் இருக்குது, பட்டன் நம்ம ரைட்டாக அதில் ப்ரெஸ் பண்ணிட்டு இது ப்ரெஸ் பண்ணால் வெளியே போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த அயனை கேர்ஃபுல்லாக பிடிங்க, ஏன்னா அது ஹீட் ஆகும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ நான் ஒரு போர்டு இங்கே வச்சுருக்கேன், கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த போர்டு உங்களுக்கு தெரியுதா, விசிபிளாக இருக்கா பாருங்கள், இருக்கு இல்லையா. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் கொஞ்சம் போர்டு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், இப்போது பாருங்கள், ஒரு இடம் பாருங்கள், இந்த பிளேஸில் இதை வைக்கிறேன். வச்சோன்னா 3 செகண்ட் ஆகணும், அல்லது 5 செகண்ட் வெயிட் பண்ணி இதில் பாருங்கள் அந்த இடம் எடுத்துருச்சு கம்ப்ளீட்டாக. அந்த இடத்துல லெட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அது எதுவுமே இல்லை மறுபடியும் அந்தளவுக்கு.
மறுபடியும் 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன். 5 செகண்ட் 3லேருந்து 5 செகண்ட் நல்லா உருகும். ப்ரெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். பாருங்கள் கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். 1 2 3 4 5 அவ்வளோதான். க்ளீனாக இருக்குது. சர்ஃபேஸில் நீட்டாக எடுத்துடலாம். இப்போது இந்த இடத்துல எல்இடி இருக்குது. மறுபடி ப்ரெஸ் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்இடியோட லீடு இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஒரு 5 செகண்ட் வைக்கணும். 5 செகண்ட் வச்சுட்டு தென் அடுத்தது ரிலீஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் அந்த இடம் கிளியராக இருக்கும், பக்காவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் பரவாயில்லையா? பாருங்கள் இப்போது அந்த பிளேஸ் எந்த இடம் பாருங்கள், இந்த இடம் ஓகேவா? வேணால் பக்கத்தில் இருக்க ஒரு லீடு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 செகண்ட் வைக்கணும். 5 செகண்ட் வச்சா தான் அந்த இடத்துல லெட்டு உருகும். தென் எடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த மாதிரி வரும். கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா இன்கம்ப்ளீட்டட் ஆகும். மறுபடியும் 1 செகண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்க. 5 செகண்ட் வைங்க. 5 செகண்ட் வச்சுட்டு ஜஸ்ட் பட்டன் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிரும். படு கிளியராக இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த 2 லீடும். ஓகேவா? மறுபடியும் 1 செகண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பாயிண்ட். இதன் மூலிமா என்ன பண்ணலான்னு இந்த எலக்ட்ரிக்கல் டீசல் பம்ப்னால் நம்ம வேலை வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். பாருங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செகண்ட் சொல்கிறேன் இல்லையா, அது ஒவ்வொரு போர்டை பொறுத்து மாறும். ஓகே, சில போர்டில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதில் கொஞ்சம் ஈஸியாக ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா போதும். நான் சொல்கிறேன் 3 to 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் 1 செகண்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். பாருங்கள் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட்டு கிளியராக வந்துருச்சு. எந்த இடத்துல எந்த விதமான லெட்டுமே அதில் ஒட்டலை. ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு பின்னாக நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அது நெருக்கமாக ஒரு 40 பின் 56 பின் இப்படிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம ஈஸியாக இது இருந்தால் நம்ம டீசால்வ் பண்ணி எடுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோம், டீசால்வ் பண்ணி ஒரு டீசால்வ் பம்ப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டீசால்வ் விக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். இப்போ எலக்ட்ரிக்கல் டீசால்வ் பம்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எல்லாமே கிளியராக வந்திருக்கா எல்லாமே. மறுபடியும் எல்லாமே அதேமாரி பக்கத்தில் ஒவ்வொன்றுமே நீங்கள் இப்போ ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கலாம். வேகமாக குயிக்காக எர்ன் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஒரு ஐசி வந்து போர்டில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த பின் 5 செகண்ட். ஓகே வந்துருச்சு. சரி இப்போல்லாம் வந்துருச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த போர்டு எப்படி எடுத்துட்றேன். எடுத்தால் பாருங்கள் இந்த எல்இடிஸ் எல்லாம் வெளியே விழுந்துருச்சு. எல்லா எல்இடியுமே வெளியே விழுந்துருச்சு. ஓகேவா? நான் எல்இடி தான் ரிமூவ் பண்ணேன். அந்த எல்இடிஸ் ஃபுல்லாகவே இந்த போர்டில் எல்லாமே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. 4 எல்இடி வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக இந்த சர்ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு வெளியே வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி எல்லா காம்பவுண்ட்ஸுமே எந்த காம்பவுண்ட்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக இந்த எலக்ட்ரிக்கல் டீசால்வ் பம்ப் இருந்துனாவே ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பழகிட்டிங்கன்னா ஒன்று நல்ல ஸ்பீடாக எடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். அப்போ நமக்கு டீசால்வ் பம்பு யூஸ் பண்ண தெரியணும், டீசால்வ் விக்கு யூஸ் பண்ண தெரியணும், கூடவே எலக்ட்ரிக்கல் டீசால்வ் பம்பு யூஸ் பண்ண தெரிஞ்சால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வீஸ் இன்ஜினியராக நம்ம வர முடியும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.